இந்த வனாந்தரமான இடம் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க தான். ஆண்டவரே நாங்க விட்டு வரோம், விட்டு வரும்போது யாருமே எதுவுமே கேட்கல. விட்டு வரோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அது தருவீங்களா? ஒன்னும் கேட்கல, ஒரு கொஸ்டினும் கிடையாது. வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். வாரானா வாரானா அப்படி பார்க்கல, அவன் வாரான். பேதுரு வரான், யோவான் வரான், யாக்கோபு வரான், எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை கேளுங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று எப்படி மாறாதவரோ அதே போலதான் இன்னைக்கும், அதே போலதான் நாளைக்கும். இந்த காலங்கள் மாறலாம், ஏன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தை எப்படி எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். பார்வோன் சேனை வந்ததும் இவங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுது, வனாந்திரத்துல நிக்கிறோம் தெரியுது. மத்தபடி எல்லாம் சும்மா மத்தபடி ஜாலியா இருப்பாங்க, மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. ஜாலி. வெளியே வந்ததுமே ஐயோ வனாந்திரமா இது, இந்த வழியாட்டா போனோம். யாரும் முறுமுறுக்கல, எல்லாரும் அணி அணியா புறப்படுறாங்க, ஜாலியா புறப்படுறாங்க. இவங்களுக்கு எப்போ அந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியுமா? பார்வோன் சேனை வந்ததும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது வனாந்திரம் பெருசா தெரியும். சீஷர்களுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறோங்கிறது எப்போ சொல்றாங்க? சாயங்காலம் ஆனபோது ஒரு இருள் அப்படி நெருங்குது. அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, சீசன் மாறுது. ஓ நம்ம வனாந்திரத்தில் இருக்கிறோம். பார்வோன் அப்படி பிரச்சனை வரும்போது ஓகே நம்ம எங்க இருக்கிறோம்? வனாந்திரத்தில் இருக்கிறோம். நாங்க வனாந்திரத்துல சாகவா எங்களை கொண்டு வந்தீங்க, எகிப்துல கல்லறை இல்லை என்றா எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்தீங்க. எப்போ சொல்றாங்க? ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது. அடுத்த வனாந்திரத்தை சிவந்த சமுதிரத்தை தாண்டியாச்சுல, தாண்டினதும் இவங்க திருப்பியும் வனாந்திரம் சொல்லி அழுதாங்களா? இல்ல, துதிச்சாங்க. அவங்க துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து போறாங்க, அவங்களுக்கு தாகமா இருக்கு. தாகம், பசி. அப்போ ஒரு தேவை இங்க ஜாஸ்தியான போது என்ன சொல்றாங்க? இந்த வனாந்திரத்துல நாங்க சாகுறதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்க. ஒரு பிரச்சனை பெருசாகும் போது, தேவை பெருசாகும் போது, அந்த இடத்துல எல்லாம் வரும்போது இஸ்ரவேலர்கள் எதை பார்க்கறாங்க அப்படின்னா, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? வனாந்திரத்தில் இருக்கிறேன். அவங்க எதை பார்க்கல அப்படி தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனை பார்வோன் சேனை வந்ததும் அவர் என்ன விட்டுட்டு போகல. எனக்கு தாகம் எடுத்த போது அவர் மேல அடிய வாங்க வச்சு தண்ணிய கொடுக்கிறார், விட்டுட்டு போகல. நேத்து அவ்வளவு பிரச்சனையில விட்டுட்டு போகாதவர் இன்னைக்கு இந்த வனாந்திரத்திலையும் என்னை விட்டுட்டு போக மாட்டார். நான் கர்த்தரோடு இருக்கிறேன். இதுவரை கர்த்தர் என்ன கைவிடல, விட்டுட்டு போகலன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் பெரிய வனாந்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரத்தில் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை எழும்பும் போது ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருந்து நல்ல ஆராதனைகளையே பாதி டெலிவரன்ஸ் வந்துடும். மனசெல்லாம் அப்படி அடுத்த வேர்டுக்கு ரெடி ஆயிரும். இப்படி நம்ம ரெடி ஆகும் போது வேர்டெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீட்டுல போய் வீட்டுக்குள்ள என்றாவும் வீட்டுல ஏதாவது ஒரு பார்வோன் நிற்பான். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம், வனாந்திரத்துல இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. பார்வோன் வராத வரைக்கும் இன்னைக்கு மீட்டிங் சூப்பர். எனக்காகவே வீட்டுல போ. நம்ம சில நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த வனாந்திரத்துல அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம். அங்க கல்றையும் இருக்கு, இறந்து என்னெல்லாமோ எங்களுக்கு பண்ணுவாங்க. இங்க மண்ணை போட்டதோட சரி, அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம். அங்க கெட்டுவாங்க, மாலையெல்லாம் போடுவாங்க, நைட்டுக்கு மெழுகுத்திரி வர கொளுத்தி வைப்பாங்க. எங்களுக்கு அங்க இருள் பயமே கிடையாது. அங்க கல்ற இல்லைன்னா ஏன் பார்வோன் வந்துட்டான். பார்வோன் வரலன்னா பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியுது. நமக்கு ஏன் வனாந்திரம் கண்ணுக்கு தெரியுது? நேரம் அதிகமாகிறது.
சாயங்காலம் ஆயிட்டு, ஏன் காலையிலே ஆயிட்டு, காலையிலே அந்த வராந்திரம் தானே, காலையில அது ரொம்ப பெருசா தெரியல, சாயங்காலம் ஆயிட்டு. ஆமே, காலையில ஏன் பெருசா தெரியல பேதுருவே? காலையில இவர் அனுப்பி விடுவாருன்னு பார்த்தேன், இவர் உட்கார வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் அப்படி அனுப்பி விட்டுருவாரு, பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணி விட்டுருவாருன்னு பார்த்தா இவரும் முடிக்கிற மாதிரி இல்ல, மக்களும் போறது மாதிரி இல்ல. நம்ம இடையில புகுந்து ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாதான் இனி மீட்டு நிக்கும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் உங்களுக்கு இந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியல? அப்போ என்னதான் தெரிஞ்சது? அப்போ மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர். இப்ப ஏன் அவர் இல்லையா? இருக்கிறாரு. ஆனா இப்ப கண்ணு எதை பார்க்குது? இப்ப கண்ணு பார்வோனை பார்க்குது. அவர்கள் திரும்பி, ஆமா, நல்ல வேலை இந்த லோத்துக்கு சொன்னது மாதிரி இங்க சொல்லி இருந்தா மோசே உட்பட எல்லாரும் உப்பு தூணா நின்றுப்பாங்க. ஆமென். எவ்வளவு இரக்கம் பாராட்டுறார். ரத்தத்தால் மீட்கப்பட்ட லோத்தின் மனைவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? அவங்கள இரக்கத்துல கைப்பிடிச்சு வெளியெழுத்தாரே தவிர அவங்க யாருமே ரத்தத்தால மீட்கப்படல. நம்மளை கர்த்தர் ரத்தத்தால மீட்டு இருக்கிறார். இல்லைன்னா லோத்தின் மனைவி மாதிரி எல்லாரும் எந்தெந்த தெருவுல நிப்போன்னு தெரியாது. நம்ம ஊர்ல உப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உப்பு வேணும், அங்க அம்மா நிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ரெண்டு எடுத்துட்டு வா. அதுல நிக்கிறாங்க, அந்த தெருவில் சைட்ல அப்படி நிப்பாங்க பாரு, எடுத்துட்டு வா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் சேனை வந்ததை எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, அப்படியே விடல. எசேக்கியேல் ஒரு வார்த்தை உண்டு, என் கண் அவர்களை தப்ப விட்டது. ஆமென். என் கண் அவர்களை தப்ப விட்டது. இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் நான் உடைவேன். அப்படி அவர் கண்ணு தப்ப விட்டுச்சு. உம்மழகான கண்கள் என்னை ஜீசஸ் முடிந்ததென்று கைகளை உயர்த்தி யாரும் அறியாத என்னை தேடி வந்தவரே, தேடி வந்த தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி ஓ சேர்த்து கொண்ட அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வர 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 இவங்க வனாந்திரத்தை பார்க்கறாங்க. பிரச்சனை வரும்போது நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம அமிழ்ந்து போகிறது போலதான் நமக்கு உணர்வு வரும். அந்த சூழ்நிலையில நம்மோடு கூட யார் இருக்கிறா? ஆமென். இந்த சீஷர்கள் என்ன பண்ணி இருக்கணும்? ஜனங்கள் இப்படி ஏதாவது டைம் ஆகுதுன்னு கேட்கும் போது சொல்லி இருக்கணும், டைம் ஆனா என்னப்பா? ஆமென். டைமை கண்ட்ரோல் பண்றவரே நம்ம கூட தானே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மீட்டிங் 1 மணிக்கு மீட்டிங் வந்திருப்பாங்க, சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு 1 மணிக்கு 1:15 வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுக்கணும்? அவர் லஞ்ச் டைம் வரும்போது சாப்பாடு கொடுக்கணும். அப்படி நான் போகும்போது அவர் வரும்போது நான் வீட்டில் இல்லைன்னா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ டைம் ஆக 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 அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி பக்கு 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 பக்குன்னு இருக்கும். இப்போ அதே இது அவரும் மீட்டிங் உக்காந்துட்டார், எப்படி இருக்கும்? நம்ம எதுக்கு பயப்படணும்? ஏன்னா அவர் எங்கதான் இருக்கிறாரு? இங்கதானே இருக்கிறாரு. அப்ப 1 மணி ஆனா என்ன, 2 மணி ஆனா என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்லணும்? நம்ம நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ டைம் ஆயிட்டுன்னா என்ன வேணாலும் ஆகலாம். அப்ப இந்த பயம் இப்போ நமக்கு தேவை இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர்
எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் என் கூட இருக்கிறார். ஹalleluya. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்துல என்ன தீர்மானிச்சுட்டாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு தேவை வரும்போது கஷ்டமா இருக்கு, நம்ம எகிப்துக்கு போலான்னு திரும்பிட்டாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு ஆரோன் மூலமாய் ஜனங்களோடு பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறம் யாத்ராகமம் 16:10 ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்ப வனாந்திர திசையா திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எங்க இருந்து திரும்பிட்டாங்க? வனாந்திரத்திலிருந்து திரும்ப எகிப்துக்கு போக திரும்பிட்டாங்க. நீங்க கவனிங்க, இப்படியே வனாந்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்க. திரும்பும் போது கர்த்தர் மோசே ஆரோனை கொண்டு பேசுறார். இங்க பாருங்க, உங்க முறுமுறுப்பெல்லாம் கேட்டார். கர்த்தர் உங்களுக்கு அப்பம் தருவார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க இப்ப திருப்பியும் வனாந்திர திசைக்கு திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்படும். மேகம் தெரியுது. அவங்களுக்கு இதுவரை என்ன தெரியலன்னா, அந்த மேகத்துல கர்த்தர் இருக்கிறது தெரியல. ஆமென். இப்படி வனாந்திர திசைக்கு திரும்புறாங்க. பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டார். இல்ல, நம்ம தான் அவரை விட்டு போயிட்டு இருக்கிறோம். மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அவர் விலகல, அவர் அங்கேயே தான் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா இந்த வனாந்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை கூட எனக்கு ஆசீர்வாதம். அவர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.